Listen to the word what the God gave for your life. 1, 2, 3, go! Bennett! Y2K of 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 மிஸ்டர் R.P.R. சிவி கிறிஸ்டபர், எங்கள் அருமை சகோதரி வசந்தா சிவி தேனியிலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆதரித்திருக்கிறீர்கள். 10 வருடங்களுக்கு மேலாக இயேசு அழைக்கிறார் பங்காளராக இருக்கும் உங்களுக்கு இன்று 31st wedding anniversary. Happy blessed wedding anniversary. God bless you 100 times. யாத்ராகமம் 34:10 படி பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். ஏசப்பா, இந்த வசனத்தின்படியே உமது செய்கையை அவர்கள் காணட்டும். ஜனங்கள் முன்பதாக இந்த அற்புதங்களை அவர்களுக்கு செய்ய சுவாமி. சொந்த வீட்டை தாரும், பண கஷ்டம் இல்லாமல் செழிப்பை அனுபவிக்கட்டும், சுகமாய் காப்பாற்றும். சோஃபியாவுக்கு புது ஆவியை கொடுத்து புது ஜீவனை கொடுத்து உமது ஆசீர்வாதத்தினால் நிரப்பு சுவாமி. உமது சித்தத்தின்படி நடக்க கிருபை செய்யும். ராதிகாவை ஆசீர்வத்து அண்டுவனே சுகமான பிரசவத்தை பிழைக்க தாரும். கண்ணம் பண்ணு ராஜா. மதன் குமார் அவர்களை ஆசீர்வதியும். காவியா மான்சி ஆசீர்வத்தை செல்ல பிள்ளையை பாக்கியவதியாய் உயர்த்தி வையும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கும் என் ஆர்வம் ஜஸ்ட் கியூரியஸ் அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம். முதலாவது என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு பார்ப்போமா? ரொம்ப நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு ஒரு அருமையான வசனமும் பைபிளில் இருக்குது. எபேசியர் 1:6 தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிதார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். 2வது வசனம் கலாத்தியர் 1:15 அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிறாரு, தாயின் வயிற்றில் இருக்கும் போதே குறிப்பிட்டு வச்சிருக்காராம். நம்ம வாழ்க்கையில் ஒரு சில நேரம் நம்ம நினைக்கலாம், இது எனக்குரிய வேலையா அப்படின்ட்டு நம்ம நினைக்கலாம். இல்லைன்னா அந்த வேலையில் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத போது ஒரு வேளை நான் ஊழியத்துக்கு போகணுமோ, ஒரு வேளை நான் வேறு ஏதாவது செய்யணுமோ அப்படின்ட்டு நம்ம நினைக்கலாம். இந்த மாதிரி ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சுட்டு ப்ரெசண்ட்டில் என்ன செய்யணும், இப்போ என்ன செய்யணுமோ அதை பற்றி யோசிக்காமல் இன்னும் பிற்காலத்தில் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் பிரியமானவர்களே, இப்போது என்ன சுச்சுவேஷனில் இருக்கோமோ அதை நம்ம கரெக்டாக ஃபஸ்ட்டு செஞ்சு முடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பிற்காலத்தை பற்றி யோசிப்போம். இப்போது எங்கள் தாத்தா வாழ்க்கையில் கூட பார்த்திங்கன்னா அவங்க பேங்க் மேனேஜராக இருந்தாங்க. ஆனால் சைட் பை சைடு அவங்க ஊழியத்தையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆண்டவர் அதுக்கப்புறம் தான் அவர் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு கூப்பிட்டாங்க. அவங்க பேங்க் மேனேஜராகவும் இருந்தாங்க, ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்தையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு சில நேரத்தில் தாத்தா நினச்சிருக்கலாம், ஏன்னா பேங்க் மேனேஜர் ஜாபை விட்டு நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு போகலாமே அப்படின்ட்டு அவங்க யோசிச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய காலிங்க்கு அப்புறம் தான் தாத்தா போனாங்க ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு. அதே போல் தான் பிரியமானவர்களே, நீங்களும் இந்த மாதிரி யோசிக்கலாம். இப்போது இருக்க ஜாப் கரெக்டாக இல்லைன்னா நான் வேறு ஜாபுக்கு போகணுமா, இல்லைனா வேறு ஏதாவது காரியம் செய்யணுமா அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இப்பொழுது என்ன ஜாபில் இருக்கீங்களோ, இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ அதில் நம்ம உண்மையாக இருப்போம். இப்போது பவுலோட வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா, இன்னும் பேதுருவோட வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா, ஆண்டவர் பேதுரு ஒரு ஃபிஷர்மேனாக தான் வச்சுருந்தாரு, ஒரு மீன் பிடிக்கிறவராக தான் வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவரை கூப்பிட்டு, நீ மனிதர்களை பிடிக்கிற ஃபிஷர்ஸ் ஆஃப் மென் ஆக்க போகிறேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொன்னார். கரெக்ட் டைமில் ஆண்டவர் ஒரு காலிங் கொடுத்தார். இன்னும் பவுலோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, சவுல் ஒரு முரடனாக இருந்தான். ஆண்டவரை பற்றி தேவையில்லாத காரியங்கள் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனோட வாழ்க்கையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவனை பவுலாக மாற்றி ஒரு அப்போஸ்தலராக ஆண்டவர் மாற்றினார். பிரியமானவர்களே, இவர்களோட எல்லாரோட வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா ஆண்டவர் சரியான நேரத்தில் அவங்கள அழைச்சி அவங்களோட வாழ்க்கையை மாற்றினாங்க. அதே போல் தான் நீங்களும் இன்றைக்கு ஒரு வேளை நான் அப்புறம்
இப்படி செய்யணுமோ, இல்லை அப்புறம் தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஜாப் கிடைக்க போதே, இவ்வளோ பெரிய ஊழியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்க போகிறார், இவ்வளோ பெரிய உயர்வு ஆண்டவர் கொடுக்க போகிறாரே, இப்போது நான் எதுக்கு வரி பண்ணோம் அப்படின்ட்டு இல்லாமல், இப்போது ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க ஆசீர்வாதத்தை நம்ம முழுமையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இப்போது நம்ம கரெக்டாக இருந்தோம்னா பிற்காலத்தில் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். சரி, அடுத்ததாக என்ன கேள்வி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போமா? இது ரொம்ப நல்ல கேள்வி. ஆனால் இது உங்கள் பாவத்தை பற்றியோ இல்லை சாபத்தை பற்றியோ கிடையாது. ஏன்னா ஆண்டவர் முதலாகவே நமக்கு வந்து சிலுவையில் நமக்காக அவர் அறையப்பட்டு அவர் ஜீவனை தந்து பாவற்றை எல்லாம் கழுவிட்டார். ஆனால் நம்ம வந்து பரிசுத்த ஆவியை பெறணும்னா முதலாவதாக நம்ம செஞ்ச பாவம் ஒவ்வொன்றையும் நம்ம அறிக்கை செய்யணும். ஆண்டவர் நம்ம பாவத்தெல்லாம் எடுத்து போட்டிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் நம்ம ஏற்கனவே தெரியாமல் அறியாமல் நம்ம செஞ்சுருப்போம் இல்லையா, அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் நம்ம அறிக்கை செய்யணும். அப்படி செய்யும்பொழுது ஆண்டவர் நமக்கு அவருடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புறாரு. இப்போ எங்கள் தாத்தாவோட வாழ்க்கையில் கூட பார்த்திங்கன்னா, தாத்தா வந்து 7 வருஷம் பரிசுத்த ஆவிக்காக ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. அப்போது ஆண்டவர் வந்து ஒவ்வொரு காரியத்தையும் வெளிப்படுத்தினார். நீ தெரியாமல் நீ இப்படி செஞ்சுட்ட அப்படின்ட்டு ஒவ்வொரு காரியத்தையும் வெளிப்படுத்தும் போது தாத்தா வந்து மன்னிப்பு கேட்டாங்க. ஆண்டவர் காட்டின ஒரு காரியம் வந்து, பல வருஷத்துக்கு முன்னாடி 5 ஃப்ரெண்ட்ஸ், அதாவது தாத்தாவையும் சேர்ந்து 5 பேர் டீ குடிக்க போனீங்களேப்பா, ஆனால் அந்த கடைக்காரன் வந்து தப்பாக 4 பேருக்கு மட்டும் பில் போட்டு கொடுத்தாரு. நீ வந்து அப்போது சரி 2 ரூபா தானே அப்படின்ட்டு அந்த 2 ரூபீஸை பெருசாக நினச்சிட்டு நீ பரவாயில்ல அப்படின்ட்டு 4 பேருக்கு மட்டும் பணம் கட்டிட்டு வந்துட்ட. அந்த 2 ரூபீஸை நீ பெருசாக நினைக்கும் போது இந்த விலை மதிக்க முடியாத பரிசுத்த ஆவியை நான் எப்படிப்பா கொடுக்கறது அப்படின்ட்டு ஆண்டவர் கேட்டாராம். அப்போது தாத்தா வந்து உடனே ஒரு மன்னிப்பு கடிதத்தையும் அந்த 2 ரூபீஸையும் வச்சு அந்த கடைக்காரருக்கு எழுதி அமிச்சாங்களா, இந்த மாதிரி நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த மாதிரி உங்கள் கடையில் டீ குடித்தேன், ஆனால் அப்போது வந்து நான் காசு கட்டலை அப்படின்ட்டு இந்த பணத்தை கொடுத்தாங்களா அவங்க. அப்போது உடனே ஆண்டவர் வந்து அவங்களை பரிசுத்த ஆவியானவர்னால நிரப்புனாங்களாம். பார்த்திங்களா பிரியமானவர்களே, இது வந்து ஒரு சின்ன காரியமாக தான் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வந்து நம்ம செய்கிற பாவங்கள் ஒவ்வொன்றையும் அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்குறாரு. இதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் கூட இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், ஏன் எனக்கு இந்த பரிசுத்த ஆவியை கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு பாவத்தெல்லாம் அறிக்கை செய்தீங்கன்னா ஆண்டவர் வந்து எல்லா பாவங்களையும் நீக்கி அவருடைய புது ஆவியை உங்களுக்கு கொடுப்பார். சரி பிரியமானவர்களே, இப்பொழுதும் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் எதுவாக இருந்தாலும் கேளுங்க. ஆண்டவரே, நான் அடுத்தது என்ன செய்யணும், இப்போது நீர் கொடுத்ததுக்காக நன்றி அப்படின்ட்டு சொல்லுங்கள். இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி அபிஷேகம் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கும் ஜெபம் பண்ணலாம். கண்டிப்பாக ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு கொடுப்பார். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள பரமபிதாவே, சுவாமி, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும் சுவாமி. அப்பா, இன்றைக்கு நான் கூறினது போல் ராஜா, யாருக்கெல்லாம் எனக்கு அபிஷேகம் வேணும் அப்படின்ட்டு கேட்குற ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறேன் சுவாமி. இப்பொழுது அவங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் சுவாமி. அப்பா, அவங்களுக்கு உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் இப்பொழுது அவங்களை நிரப்பும் சுவாமி. இப்பொழுது அவங்களை நிரப்பும் ராஜா, இப்பொழுது நிரப்பும் சுவாமி. அப்பா, நிறைய அவங்களுக்குள் வந்து சுவாமி அவங்களை ஆட்கொள்ளும் சுவாமி, ஆட்கொள்ளும் ராஜா, ஆட்கொள்ளும் ராஜா. அவங்களை நிறைய உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் சுவாமி. அப்பா, இன்னும் பல பேர் சொல்லலாம், இப்போ நீர் கொடுத்த சிச்சுவேஷனுக்காக, இப்போ நீர் கொடுத்த காரியங்கள் ஒவ்வொன்றிற்காக நன்றி சொல்லலாம் சுவாமி. அவங்களுடைய ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படாமல், அடுத்தது என்ன வரப்போகுது அப்படின்றத பற்றி கவலைப்படாமல் சுவாமி, இப்போது நீர் கொடுத்த ஒவ்வொரு காரியத்துக்கும் நன்றி சொல்ல கிருபை தாரும் சுவாமி. அவர்கள் நன்றி ஏற்றுக்கொள்ளும் சுவாமி, ஏற்றுக்கொள்ளும் ராஜா. ஆசீர்வதியும் ராஜா. நீரை ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்தில் ஏந்தி தாங்கி சுமந்தரணும் சுவாமி. நீரை பொறுப்படுத்திக்கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை மிகவும் ஆசீர்வதிச்சிருக்காருன்னு நான் நம்புகிறேன். இன்னும் உங்களுக்கு வேறு என்ன கொஷின்ஸ் இருக்குதோ, உங்கள் மனசில் என்னென்ன கேள்விகள் இருக்குதோ அது எங்கள் ஜீசஸ் கால்ஸ் ப்ரேயர் டவருக்கு எழுதி போடுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லுவோம்.
எங்கள் அருமை சகோதரர் M.K. சுந்தரம் மணிப்பூரிலிருந்து இந்த நிகழ்ச்சி ஆதரித்திருக்கிறீர்கள். இயேசு அழைக்கிறார் பங்காளராக 4 வருடங்களுக்கு மேலாக இருக்கும் உங்களை ஆண்டவர் நூறத்தினியாய் ஆசீர்வத்து கனம் பண்ணுவாராக. ஏசப்பா 1 பேதுரு 3:12 படி கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு கவனமா இருக்கிறது. இந்த வசனத்தின்படி சுவாமி தயவு செய்து சுவாமி எங்கள் சகோதரி ஜெயராணி அவர்களை சுகமாக்கும் அப்பா. இந்த ஸ்பைனல் கார்டை தொட்டு இயேசுப்பா சுகமாக்கும். இப்பொழுது அந்த நோய் மறையட்டும், இந்த ஸ்பைனல் கார்டு சுகமாகட்டும். சகோதரன் சுந்தரம் அவர்களுடைய வேலையிலே பாதுகாவலை தாரும் சுவாமி. ஒரே இடத்தில் அவள் குடும்பமாக வாழும்படி வழியை திறந்தரலும் அப்பா. மேனன் ஜாட்சியும் ஜெயா ஜீத்தையும் ஆசீர்வதியும், செல்ல பிள்ளைகளை முத்தமிட்டு உயர்த்தும். சகோதரி உமாபதியை ஆசீர்வதியும். பெற்றோர் மிஸ் மாரிமுத்து மிஸ்ஸஸ் ஆண்டாள் அவர்களையும் ஆசீர்வத்தை காப்பாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சென்னை கொடுங்கையூரில் நம் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் கலந்து கொள்ளும் பெண்கள் ஆசீர்வாத கூட்டம் வருகிற ஜூன் மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 3:30 மணிக்கு இக்கூட்டம் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் வல்லமையான இறை செய்தி வழங்கி பாரத்தோடு பிரார்த்தனை எடுப்பார்கள். இன்றைக்கு என் பிள்ளைகளுடைய பாரத்தை, கண்ணீரை, இருளை வெளிச்சமாக மாற்றும் ஒவ்வொருவருக்கும் உண்டு. சென்னை கொடுங்கையூரில் ஓசன்னா டவர், சின்னாண்டி மடம் ரோடு, கண்ணதாசன் நகர் பஸ் டெர்மினஸ் அருகில் சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை எடுக்கும் இந்த பெண்கள் ஆசீர்வாத கூட்டத்தில் தவறாமல் பெண்கள் யாவரும் கலந்து கொண்டு தேவனின் ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள். இந்த வாரமும் அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற பிளானட் Y2K வியூவர்ஸ் அனைவருக்கும் இந்த வசனத்தின்படி ஆண்டோட ஆசீர்வாதம் உங்கள் மீது வருவதாக. அண்ட் ஐ விஷ் யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே. I wish you a very happy birthday. பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு நற்செய்தி உண்டு. இன்றைக்கு யோவான் ஸ்நானன் மத்தேயு 3:2 அவர் கொடுக்குற மனம் திரும்புதலின் வார்த்தையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த வசனத்தை பார்ப்போமா? மத்தேயு 3:2. அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்திலும் அநேக வாலிபர்கள் பாவம் செய்கிறார்கள். அவங்க கிறிஸ்துவை அறிந்திருந்தாலும் சரி, அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க பாவத்தில் ஈடுபட்டிருக்காங்க, பாவத்தின் கட்டில் தவித்து கொண்டு இருக்காங்க. ஆனால் பாருங்கள், இப்படி பாவம் செய்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமே இல்லாமல் போகிறார்கள். அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். ஆனால் இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா மத்தேயு 3:2 யோவான் ஸ்நானன் முதலாவதாக பிரசங்கிப்பது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காரியம். எப்படி பாவத்திலேருந்து நம்ம வெளியே வந்து மனம் திரும்பி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் குறிக்கிறது. இன்றைக்கு நீங்களும் பாவத்தில் இருக்கீங்களா? நீங்களும் பாவத்திலேருந்து வர முடியாமல் இருக்கீங்களா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அப்படி நம்ம மனம் திரும்பும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். இந்த காலகட்டத்தில் இளம் வாலிபர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, அவங்க பாவம் செய்கிறார்கள் என்றால் ஆண்டவர்கிட்டருந்து அவங்க விலகி செல்கிறாங்க. இந்த மாதிரி நான் ஒரு பாவி, நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்ற குற்ற உணர்வு அவங்களுக்கு வராதபடிக்கு ஆண்டவர்கிட்டருந்து விலகியே இருக்காங்க. அதனால தான் இந்த கூட்டத்துக்கு போகாமல், ஆலயத்துக்கு போகாமல் அவங்க இருக்காங்க. இன்னும் பார்த்திங்கன்னா சில பேர் இந்த பாவம் செய்கிறவர்கள், இன்னும் பாவத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க, சரி இப்போ தானே டைம், இப்போ தானே நம்ம என்ஜாய் பண்ண முடியும் வாழ்க்கையை, இப்போ தானே நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்ட்டு பாவத்தில் ஈடுபட்டு நம்ம ஒரு 40 வயசு 50 வயசு ஆனோடனே பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் ஆண்டவரை தேடிக்கலாம் அப்படின்ட்டு இன்னும் பாவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் இதுலேருந்து நமக்கு எப்படி மீட்புண்டு? நம்ம ஆண்டவரிடம் வரும்போது தான் நம்ம இந்த பாவத்திலேருந்து நம்ம வெளியே வர முடியும். ஐயோ நான் பாவி, நான் இன்னும் பாவம் தான் செய்வேன் அப்படின்ட்டு நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போனோம்னா நமக்கு மரணம் தான் நமக்கு கடைசி பதில். ஆனால் நம்ம ஆண்டவரிடம் வந்தோன்னா ஆண்டவர் நமக்கு புது வாழ்க்கையை, புது ஜீவனை கொடுக்குறார். இன்னும் இந்த பருந்தை பார்த்திங்கன்னா, அது இந்த கோழி குஞ்சுகளை சாப்பிட வரும்போது இந்த கோழி குஞ்சுகள் ஓடி போய் தன்னுடைய தாயின் சிறகுகளுக்கு
கடியிலே அடைக்கலம் பெற்றுக்கொள்ளுது. பார்த்தீங்களா பிரியமானவர்களே, இந்த கழுகு வரும்போது இந்த குஞ்சுகளுக்கு கூட தெரியுது தாய் தான் அதை ப்ரொடெக்ட் பண்ண முடியும், தாய் தான் அதை காப்பாற்ற முடியும் அப்படின்னு. அப்போது போகும்போது இந்த தாய் வந்து அந்த குஞ்சுகள்லாம் சேர்த்து அந்த கழுகிட்ட இருந்து காப்பாற்றுது. பிரியமானவர்களே, இதே போல் தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம பாவம் செய்யும் பொழுது ஐயோ நான் எப்படி ஆண்டவர்கிட்ட போவேன் அப்படின்ட்டு நம்ம நினைக்காம, ஆண்டவர் தான் அந்த பாவத்திலேருந்து எனக்கு மீட்பை கொடுக்க முடியும், ஆண்டவர் தான் அந்த பாவத்தெல்லாம் எனக்கு மன்னித்து எனக்கு ஆசீர்வாத வாழ்க்கையை கொடுக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம அவர்கிட்ட சொல்லணும். அப்படி நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு ஆண்டவர்கிட்ட போனோன்னா, ஆண்டவர்கிட்ட நம்ம பாவங்களை அறிக்கை செய்தோன்னா அவர் நமக்கு புது வாழ்க்கையை கொடுப்பார். அந்த புது வாழ்க்கை நமக்கு வேணும் தானே? இன்றைக்கு ஆண்டவரை நம்ம கேட்போம், ஆண்டவரே என்னோட பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எனக்கு புது வாழ்க்கையை கொடும் அப்படின்னு நம்ம கேட்போம். பிரியமானவர்களே, நம்ம இன்றைக்கு பாவத்தில் ஈடுபட்டிருந்தோன்னா, நம்ம பாவம் செய்தோன்னா நம்ம மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் இன்னும் பாவத்திலேருந்து நம்ம எப்படி மன்னிப்பு பெற்றுட்டோம் அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? நம்ம ஒரு நாள் போய் நம்ம பாவங்கள்லாம் அறிக்கை செய்கிறோம், நம்ம பாவங்களுக்கெல்லாம் நம்ம மன்னிப்பு கேட்குறோம், ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம பாவங்கள் எல்லாம் போட்டுட்டு சுவாமி என்னை மன்னியும் அப்படின்ட்டு நம்ம மனம் திரும்புகிறோம். ஆனால் அடுத்த நாளே போய் அந்த பாவத்தை செய்தால், அடுத்த நாளே போய் அந்த குற்றத்தை செய்தால் நம்ம திருந்திட்டோமா? நம்ம மன்னிப்பு பெற்றுட்டோமா? நம்ம மனம் திருந்திட்டோமா? இல்லவே இல்லை. நம்ம ஒன்ஸ் நம்ம மன்னிப்பு பெற்றோன்னா, ஒன்ஸ் நம்ம மனம் திரும்பிட்டோன்னா அந்த பாவத்தை செய்யணுன்ட்டு திரும்ப நமக்கு எண்ணமே வராது. அந்த அடிமைத்தனத்துலேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம். அப்படி இருக்கும்போது இந்த மன்னிப்பை பெற்றுட்டோன்னா ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். அதனால அந்த எண்ணமே நமக்கு முற்றிலும் போயிடும். இப்போது ஒரு கதை ஞாபகம் வருது பிரியமானவர்களே. அதாவது 2 வாலிபர்கள் இருந்தாங்களாம் ஒரு ஊரில். அந்த 2 வாலிபருக்கும் சூதாடுறதுனா, அதாவது சீட்டை விளையாடுறதுனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது இந்த 2 பேர் இருக்கிற ஊரில் சீட்டாடினாங்கன்னா உடனே பிடிச்சி அவங்கள 1 வருஷம் ஜெயிலில் போட்டுருவாங்க. இவங்க 2 பேரும் ஜாலியாக பாட்டுக்கு சீட் ஆடிட்டு இருந்தாங்க. ஆடிட்டு இருக்க நேரத்தில் போலீஸ் வந்து பார்த்துட்டு, என்ன நீங்கள் இப்படி விளாடுறீங்க, இந்த ஊரில் தான் ஆடக்கூடாதே அப்படின்ட்டு இவங்க 2 பேரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. அப்போது பாருங்கள், அந்த 2 வாலிபர்களில் ஒரு பையன் வந்து ஒரு நல்ல பணக்கார குடும்பத்தை சார்ந்தவன், ஒரு பையன் வந்து ஏழை குடும்பத்தை சார்ந்தவன். இந்த பணக்கார பையனோட அப்பா வந்து சரி பெயிலுக்கு எவ்வளோ 500 ரூபா தானே அப்படின்ட்டு அந்த காசு தூக்கி போட்டு இந்த பையனை கூப்பிட்டு போயிட்டாங்களாம் வீட்டுக்கு. ஆனால் அந்த ஏழை பையனோட பெற்றோரால் அது செய்ய முடியல. அதனால் அந்த ஏழை பையனோட அம்மா வந்து காலையிலையும் ராத்திரியும் அவங்க கல்லோடிச்சு என் பையனை எப்படியாவது நான் வெளியே கொண்டு வரணும் அப்படின்ட்டு கடுமையாக வேலை செஞ்சு அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து 2 மாதத்தில் அந்த பையனை வெளியே கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்போது அந்த பையன் வந்து அவங்க அம்மாவோட கைகளை பார்த்தானா ஒரே காயங்களாக இருந்துச்சான், ஒரே ரத்தமாக வந்துட்டு இருந்துச்சான். அப்போது அந்த பையன் கேட்டானா, ஏன் எனக்காக இப்படி செஞ்சீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது அவங்க அம்மா சொன்னாங்களாம், அந்த பணக்கார பையனை மாதிரி என்னால் உடனே காசு கொடுக்க முடியல, ஆனால் உன்னை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு தான் நான் யோசித்து உனக்காக காயப்பட்டு உனக்காக கஷ்டப்பட்டு நான் இந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். இப்படி வந்தது எனக்கு மிகுந்த சந்தோஷம் அப்படின்ட்டு அந்த அம்மா சொன்னாங்களாம். சில மாதங்கள் கழித்து அந்த பணக்கார பையன் திரும்ப இந்த ஏழை குடும்பத்தை சார்ந்த இந்த பையனை கூப்பிட்டானா, வாடா சீட்டாடலாம் அப்படின்ட்டு. அப்போது இந்த பையன் சொன்னானா, இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னானா. அப்போது இந்த பையன் சொன்னானா, அதான் போன தடவை நடந்தது, நம்ம வெளியே வந்துட்டோம்ல, ஜெயிலை விட்டு வெளியே வந்துட்டோம்ல, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்ட்டு சொல்லும் போது இந்த பையன் சொன்னானா, உன்ன மாதிரி எங்கள் குடும்பம் வந்து பணக்கார குடும்பம் கிடையாது, எங்களுக்கு ஒன்றை மாதிரி பணம் கிடையாது, நீ வந்து பெயில் வாங்கிட்டு போயிட்ட உடனே, ஆனால் எங்கள் அம்மா எனக்காக உழைச்சி அவங்க கைகள்லாம் ரத்தம் வந்து அவங்க எனக்காக பாடுபட்டு அவங்க என்னை வெளியே கொண்டாங்க. இது வந்து எனக்கு மிகுந்த ஒரு விலை உயர்ந்த காரியம். அவங்க எனக்காக கஷ்டப்பட்டு அவங்க ரத்தத்தையே சிந்திருக்காங்க, அவங்களுக்காக நான் திரும்ப இதை செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு அந்த பையன் சொன்னானா. பார்த்தீங்களா பிரியமானவர்களே, இதுதான் உண்மையான மனம் திரும்புதல். இன்றைக்கும் அதே போல தான் ஆண்டவர் நமக்காக தன் கைகள்லையும் கால்கள்லையும் விழாவிலையும் ஆணி அடிக்கப்பட்டு அவருடைய ரத்தத்தையே நமக்காக சிந்திருக்கிறார். அவருடைய உயிரையே நமக்காக கொடுத்திருக்கிறார். சிலுவையில் நமக்காக தொங்கினார். அதனால் பிரியமானவர்களே, இயேசுவின் இடத்தில் வாருங்கள். நீங்கள் சொல்லலாம், இன்றைக்கு நான் ஒரு பாவி, உலகத்திலே பெரிய பாவினா நான் தான் என்று நீங்கள் சொல்லலாம்.
ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று. ஆண்டவர்கிட்ட இன்றைக்கு வாருங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரிடம் இன்றைக்கு வாருங்க. அவர் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறார், புதிய ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் இப்பொழுதும் என் வாழ்க்கையை எடுத்துக்கொள்வதுதான் ஒரு கடைசி முடிவு, இன்றைக்கு நான் என்னையே தற்கொலை பண்ணிக்க போகிறேன், இதுதான் என்னோட முடிவு என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் பிரியமானவர்களே, இப்பொழுது ஆண்டவரிடம் வந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு புது வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறார். அந்த புது வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா? இப்பொழுது ஜெபிப்போமா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அன்புள்ள பரமபிதாவே, சுவாமி, இப்பொழுதும் என் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இன்றைக்கு உண்டா? இன்றைக்கு என் வாழ்க்கை அவ்வளவுதானா என்று தவித்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறேன் சுவாமி. இன்றைக்கு என் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறேன் சுவாமி. நீரே ஒவ்வொருத்தருக்காகவும் உம்முடைய ரத்தத்தை சிந்தினீர், ஒவ்வொருத்தருக்காகவும் நீரே தலையிலே முள்முடியை சூட்டினீர் சுவாமி. அப்பா, நீர் எவ்வளவு கஷ்டப்பட்டீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக சுவாமி, உம்முடைய பிள்ளைகளுக்காக சுவாமி. இப்பொழுதும் எனக்கு பாவத்திலிருந்து ஒரு முடிவு வேணும், நான் மனம் திரும்ப வேண்டும், எனக்கு புதிய வாழ்வு வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறேன் சுவாமி. இன்றைக்கு அந்த புது வாழ்வை அவர்களுக்கு தாரும், அவர்களுக்கு தாரும் சுவாமி, தாரும். நீரே உம்முடைய பிள்ளைகளை தொட்டு என் செல்ல பிள்ளையை என்னிடம் வாரும் என்று சொல்வதற்காக நன்றி சுவாமி. நன்றி ராஜா, புது வாழ்வை கொடுப்பதற்காக நன்றி, நன்றி சுவாமி. உம்மை எப்பொழுதும் நேசிக்க கிருபை தாரும். இந்த பாவ செயல்களை இனிமேல் செய்யாதபடிக்கு, இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்படி நீரை கிருபை தருவதற்காக நன்றி சுவாமி. நன்றி ராஜா. அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் வேண்டுமோ, சுகம் வேண்டுமோ, பலன் வேண்டுமோ, அப்பா, அவர்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலை வேண்டுமோ, அதை தாரும் சுவாமி. இப்பொழுது தாரும் சுவாமி. ஒவ்வொருத்தரும் விடுதலை பெறட்டும், பெறட்டும் சுவாமி. ஒவ்வொருத்தரும் விடுதலை பெறட்டும், புது வாழ்வை தாரும். நீரே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி சுவாமி. ஒவ்வொருத்தருக்கும் புது வாழ்வை கொடுப்பதற்காக நன்றி. ஒவ்வொருத்தரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், உம்முடைய ஆவியிலே நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுக்கு புது வாழ்வை கொடுத்திருக்கிறார். சந்தோஷமாக ஆண்டவரை துதியுங்கள். God bless you. Dearly beloved, Mr. Joseph Reddy and Mrs. Teresa from Bangalore, thank you for being a partner of Jesus Calls for more than 10 years. And today, Mr. Joseph, is your 90th birthday. Happy birthday. God bless you 100 times. According to Psalm 92 and verse 14, you will still bear fruit in old age. You will still stay fresh and green. Father, fulfill this promise, the life of your son, Mr. Joseph, and bless Mrs. Teresa. Lord, heal her. Let the skin be healed in Jesus' name. Bless Mr. James, Mrs. Shobha, Mr. Alphonse, Mrs. Agnes, Mr. Chinnappa, Mrs. Antoniammal, Mr. Thomas, Mrs. Mekalama, Mrs. Santa Mary, Mr. Philomin Raj, Mrs. Sagai Mary, Mr. Shantraj, Mr. Philip Raj and Mrs. Vanita, Mrs. Rosemary and Mr. Rayappa, and grandchildren and great-grandchildren. Honor this family, Lord, in every way from generation to generation. Let them be blessed. Amen. ஒரு தனி மனிதர் தேவனிடம் இருந்து பெற்ற தரிசனத்தால் துயரப்பட்ட பல்லாயிரக்கணக்கான இதயங்களின் எங்களை போன்றவர்களுக்கு உண்மையிலே மகிழ்ச்சி, சந்தோஷகரமான விஷயம். கனவு நனவானது. இந்த சீஷா ப்ரோக்ராம் மூலமாகவும் நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம்.
டியூஷன் சென்டர்ஸ், கம்ப்யூட்டர் கிளாஸஸ், இன்னும் ஏழை எளிய மக்களுக்கு நல்ல படிக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ், இன்னும் ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களுக்கும் ஸ்கூல் கிட்ஸ் கொடுப்பது, இப்படி செய்கிறது மூலமாகவும் நிறைய சிறு பிள்ளைகள், நிறைய படிக்கிற பிள்ளைங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குது. இன்னும் அவங்க குடும்பத்திற்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கு. அவங்க பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டதுனால அவங்க குடும்பத்துக்கே சந்தோஷம் வந்திருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் என் விக்னேஷ். நான் இருளூர் காலனி அரகுணத்துலேருந்து வரேன். எங்கள் அப்பா விறகு வெட்டும் கூலி வேலை செய்கிறாரு. அது எங்களுக்கு காசு எங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் சரியாக போகும். எங்கள் படிப்பு செலவுக்கு தேவை சரியாக போகாது. ஏன்னா அந்த சமயத்துலாம் எங்கள் பகுதியில் சீசா இலவச டியூஷன் சென்டரு சிறப்பாக நடந்து கொண்டு இருந்தது. அப்போது நான் அங்கே போய் ஜாயின் பண்ண உடனே நான் முன்ன 10th படிக்கிறப்போ என்னால் பணம் கட்டி டியூஷன்லாம் படிக்க முடியாது. ஏன்னா எங்கள் அப்பா அந்த விறகு வெட்டி கூலி செய்யும்போது அவங்க கம்மியாக காசு தான் தருவாங்க. அது எங்கள் குடும்பத்துக்கும் சாப்பாட்டு செலவுக்கும். ஏன்னா நாங்கள் 4 பேர் இருக்கோம். எங்கள் வீட்டில் நானே, எங்கள் தம்பி, 2 தங்கச்சி இருக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு அதிகமாக படிக்க வைக்க மாட்டாங்க எங்கள் அப்பா. அப்போது நாங்கள் வசிக்கும் இடத்துல இதுமாரி சீசா இலவச டியூஷன் சென்டர் நடந்துருந்தது. அப்போது எங்கள் அப்பா இதுமாரி இலவச டியூஷன் நடக்குறா, சீசா இலவச டியூஷன் நடக்குறா, அங்கே போய் சேரு, உனக்கு எல்லாம் சொல்லித் தருவாங்க, எல்லாம் இலவசமாக தருவாங்கன்னு சொன்னார் எங்கள் அப்பா. நாங்கள் அங்கே போய் சேர்ந்த உடனே எங்கள் மேம் பாடம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கடுத்தது டவுட்லாம் கிளியர் பண்ணாங்க. அது மூலமாக எனக்கு நல்லா படித்தேன். முன்ன படித்ததை விட இப்போ நல்லா படிக்கிறேன். அதுக்கடுத்து ஜூன் மாதத்தில் எங்களுக்கு ஸ்கூல் பேக், டிஃபன் பேக்ஸ், பென்சில், நோட் புக் எல்லாம் கொடுத்தாங்க. கிறிஸ்துமஸ் காலங்களில் எங்களுக்கு புதிய ஆடைகள்லாம் கொடுத்தாங்க. சீசா டியூஷன் சென்டருக்கு போகலாம். நான் இப்போ என் வாழ்க்கை 10th முடிஞ்சு எங்கள் அப்பா விறகு வெட்டுறதுக்கு கூட கொண்டு போயிருப்பார். ஏன்னா மேலும் நான் அதில் சீசா இலவச டியூஷன் சென்டர் படித்து நான் இப்போ 10th பாஸ் பண்ணேன். அதுக்கடுத்து +2 படித்து நல்ல மார்க் எடுப்பேன். எனக்கு உதவி செய்கிற டாக்டர் பால்தன் ஐயாவுக்கும் சீசா ஊழியத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ வேண்டும் என்ற வாழ்க்கைக்கு புதிய ரத்தம் பாய்ச்சி புது வாழ்வு தர மலர்ந்ததுதான் சீஷா. வாழ்வு கொடுப்போம் வாருங்கள். சீஷா ப்ரோக்ராம்க்கு நான் மாதம் டொனேட் பண்ண விரும்புகிறேன். என்னால் முடிஞ்ச சிறு காணிக்கையை நான் கொடுக்க விரும்புகிறேன். இதனால் எனக்கும் ஆசீர்வாதம் வேணும், நான் பயன்படணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சீஷா ப்ரோக்ராம்க்கும் நீங்கள் டொனேட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி டொனேட் பண்ணணும், நீங்கள் எப்படி ஒரு பர்சனை ஸ்பான்சர் பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் போடுவாங்க. அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. சீஷா தொண்டு நிறுவனத்தின் மூலம் இது போன்ற பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய மக்களின் கண்ணீரை துடைத்து அவர்கள் வாழ்வில் தன்னம்பிக்கையை வளர்த்து தொடர்ந்து வாழ வழிவகுக்க இதுவரை உதவிய அன்பு பங்காளர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றி. மேலும் இந்த ஆண்டும் 5000 ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு சீஷா ஸ்கூல் கிட் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. நீங்களும் உங்கள் அன்பு நிறைந்த மனதோடு பாசக்கரத்தினால் இந்த குழந்தைகளின் கல்விக்கு உதவுங்கள். ஒரு குழந்தைக்கு ஸ்கூல் கிட் வழங்க நன்கொடை ₹500 மட்டுமே. 2 குழந்தைகளுக்கு ஸ்கூல் கிட் வழங்க நன்கொடை ₹1000. இதுபோன்று நீங்கள் எத்தனை குழந்தைகளுக்கு ஸ்கூல் கிட் வழங்கி உதவ நினைத்தாலும் உதவலாம். உங்கள் நன்கொடைக்கு ATGயின் படி வருமான வரி விலக்கும் உண்டு. உங்கள் நன்கொடையை சீஷா என்ற பெயரில் கீழ்காணும் முகவரிக்கு அனுப்புங்கள். சீஷா, JC ஹவுஸ், 72, ராஜாஜி சாலை, சென்னை 1. மேலும் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலம் நன்கொடை வழங்க www.sisha.org என்ற வெப் தளத்தில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. வாருங்கள், வாழ்வு கொடுப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.